ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தீபாவளி எதுக்காக கொண்டாடுறோம் அப்படிங்கிறத பற்றி தான். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். தீபாவளிக்குன்னு நிறைய கதைகள் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம எல்லாருக்கும் நரகாசுரனோட கதை தெரியும். நரகாசுரனோட உண்மையான பேர் பௌமன். திருமால் வராக அவதாரம் எடுக்கும்போது பூமியை தொலைத்து கொண்டு வந்தனால பூமாதேவிக்கு பிறந்தவன் தான் நரகாசுரன். அவன் அசுரவதத்தின் போல பிறந்தனால இயல்பாட்டே அவன்கிட்ட அசுர குணம் இருந்துச்சு. நரன்னா மனுஷன் அர்த்தம். அவன் மனுஷனாட்டு இருந்தாலுமே அவன்கிட்ட நிறைய கெட்ட குணங்கள் இருந்தனால அவன் நரக அசுரன்னு அழைக்கப்பட்டான். இந்த பேர் தான் காலப்போக்கில் மருவி 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 நரகாசுரன்னு மாறுச்சு. நரகாசுரன் தேவர்களுக்கும் மனுஷனுக்கும் நிறைய துன்பங்களை கொடுத்து வந்திருக்கான். இதை பார்த்த மகாவிஷ்ணு என்ன பண்ணார்னா, அவனை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாரு. ஆனா அவன் பூமி தாய்க்கு பிறந்தனால அவனை கொல்றது அவ்வளோ சுலபம் கிடையாது. அவன் தன் தாயை தவிர மீது யாராலையுமே கொல்ல முடியாதுங்கிற வரத்தை பெற்று கொண்டிருந்தான். அதனால மகாவிஷ்ணு ஒரு பிளான் பண்ணி நரகாசுரனை போருக்கு அழைச்சாரு. 2 பேருக்கும் நல்ல போர் நடக்குது. அந்த போரின் போது நரகாசுரன் மகாவிஷ்ணு மேல அம்பு எய்தாரு. இந்த அம்பு பட்டு மகாவிஷ்ணு மயக்கம் போட்டது போல கீழே விழுறாரு. இதை பார்த்த சத்தியபாமா கோபம் அடைகிறாங்க. கோபம் அடைஞ்சு நரகாசுரனை அவங்க போருக்கு அழைக்கிறாங்க. சத்தியபாமா ஒரு பூமி தாயோட மற்றொரு அவதாரம். சத்தியபாமா நரகாசுரன் மேல அம்பு எய்து அவனை கொல்றாங்க. அப்போதான் நரகாசுரனுக்கு தெரிஞ்சது சத்தியபாமா தன்னோட அம்மா அப்படின்னு. உடனே அவன் ஒரு வேண்டுகோளை வைக்கிறான். அம்மா, நான் இறந்த இந்த நாள்ல மக்கள் மனசுல எல்லோர்ட்டையும் சந்தோஷம் இருக்கணும். என் பிடியில இருந்து விடுபட்ட தேவர்களும் மக்களும் வீட்டுல ஒளி ஏற்றி இனிப்பு வழங்கி ஒளிமயமாட்டு கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறான். மகாவிஷ்ணுவும் சத்தியபாமாவும் அதுக்கு இணங்க வரம் கொடுக்குறாங்க. இந்த நரகாசுரன் மறைந்து மகிழ்ச்சி பொங்கிய நாளை தான் தீபாவளியாட்டு கொண்டாடுறாங்கன்னு ஒரு கதை சொல்றேன். இன்னொரு கதை என்னன்னா, வால்மீகி ராமாயணத்துல ராமன் ராவணனை அழித்துட்டு தன்னோட வனவாசத்தை திறந்து மனைவி சீதையோடையும் தம்பி லக்ஷ்மணனோடையும் அயோத்திக்கு திரும்பிய நாளை மக்கள் எல்லோருமே வீட்டில் விளக்கேற்றி வரவேற்றனர். அந்த தொடர்ச்சியாக தான் தீபாவளி வந்துச்சுன்னு ஒரு கதை வருது. எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். டாட்டா, பை பை, சி.